ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். புது புது கிருபையினால் எங்களை நீர் திருப்தியாக்கி கொண்டிருக்கிறீரப்பா. எங்கள் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உம்முடைய கிருபை எங்களை தயவோடு தூக்கி நிறுத்துகிறது, ஏந்தி சுமக்கிறது, தாங்குகிறது, தப்புவிக்கிறது. ராஜா, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீரப்பா. இதை அறிந்து கொள்ளும் போது மீட்பின் பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காய் நன்றி. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய சூழ்நிலைகள், அவமானங்கள், கண்ணீர்கள், நாங்கள் நின்று கொண்டிருக்கும் பாதைகளை எங்களை காட்டிலும் நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என் சுயத்தை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்தியம் அங்கீகரித்தல், அதாவது ஏற்றுக்கொள்ளுதல். வாசிக்கலாம். பீலேமோன் 1:6. உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதினாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்நியோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டுமென்று வேண்டுதல் செய்கிறேன். இந்த வசனம் மூல பாஷை ஆங்கிலத்திலலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்கு உள்ள ஒவ்வொரு நன்மையையும் அங்கீகரிப்பதன் மூலம் உங்கள் விசுவாசம் பலன் அளிக்கும். நான் மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மூல பாஷையில ஆங்கிலத்துல இந்த வசனம் இப்படிதான் இருக்குது. கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்குள் உள்ள ஒவ்வொரு நன்மையையும் அங்கீகரிப்பதன் மூலம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு என்ன இருக்குதா? நன்மை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நன்மையை அங்கீகரிக்கிறதன் மூலம் நம்முடைய விசுவாசம் என்ன செய்யுமா? பலனளிக்கும், அவருக்காக பயன்படும். நம்முடைய விசுவாசம் ரொம்ப பயனுள்ளதாக செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனத்தை குறிச்சுதான் நம்ம பார்க்க போறோம். சிலுவையில மிகப்பெரிய மீட்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு சின்ன சின்ன விடுதலை எல்லாம் கிடையாது. இன்னைக்கு நீங்க என்ன விடுதலையை தேடி நிற்கிறீங்களோ, என்ன தேவைக்காக நிற்கிறீங்களோ, எதை நினைச்சு கலங்கி நிற்கிறீங்களோ, எல்லாவற்றிற்குமான விடுதலை வெளியே இல்லை. எங்க இருக்கு? உங்களுடைய ஆவியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் பிறந்த ஒரு விசுவாசி. மறுபடியும் பிறந்த ஒரு விசுவாசினா யாரு? ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர். ஏசு கிறிஸ்துவை நீங்க இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னா நீங்க ஆவியில் மறுபடியும் என்ன செஞ்சிருக்கிறீங்க? பிறந்திருக்கிறீங்க. இந்த மறுபடியும் பிறந்த அந்த ஆவியில எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. நன்மை கொடுக்கப்பட்டிருக்குதான். கிறிஸ்துவுக்குள்ள இந்த நன்மை நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நன்மையை நீங்க உங்க சரீரத்துல என்ன செய்ய முடியாது? உணர முடியாது. உணர்ச்சிகள் வேற, விசுவாசங்கிறது வேற. உணர்வுகளை நம்ம நம்புவோம். ஒரு பயம் வந்தா ஏன்னா சூழ்நிலைகள் ஒரு பயத்தை என்ன செய்யும்? கொடுக்கும். அது உண்மை என்று நம்ம அதை என்ன செய்யறோம்? ஏற்றுக்கொள்றோம். ஒரு ரிப்போர்ட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதை நம்புவோம். ஏன் அப்படின்னு சொன்னா கண் அதை என்ன செய்யுது? பார்க்கிறது. அது ஒரு உணர்வு. ஆனா இந்த உணர்ச்சிகள்
மாறக்கூடியது. இது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த உணர்ச்சிகள் நிலையானது கிடையாது, இது நிரந்தரமானது கிடையாது, இது மாறக்கூடியது. ஆனா அவருடைய வார்த்தையோ மாறாதது. தேவன் எல்லாவற்றை காட்டிலும் பெரிதானது அவருடைய நாமம். அந்த நாமத்தை காட்டிலும் அவரது வார்த்தை அவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரா? உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், அவருடைய வார்த்தையோ ஒளிந்து போவது இல்லை. உங்க கண் ஒரு விஷயத்தை பார்க்கலாம், உங்க முன்னாடி ஒரு சூழல் நின்று கொண்டிருக்கலாம், நீங்க பார்க்கின்ற விஷயங்கள் பொய் இல்லாமல் இருக்கலாம், உங்க பிரச்சனைகள் உண்மையாக இருக்கலாம், உங்க உணர்வுகள் சொல்றது உங்களுக்கு நம்பக்கூடியவைகளாக இருக்கலாம். ஆனா அது மாறக்கூடியது. சத்தியமோ என்ன செய்யாது? மாறாது. அப்போ உணர்வுகள் வேற, உங்களோட விசுவாசங்கிறது வேற. நம்ம ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொன்னா, அவரை விசுவாசிக்கிறதன் மூலம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் அந்த ரட்சிப்பை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? பெற்றுக்கொள்றோம். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இதுல பவுல் கிருபையை மாத்திரம் சொல்லல, அவர் விசுவாசத்தையும் சொல்றாரு. நிறைய பேர் நம்ம சொல்றோம் இல்லையா, நான் விசுவாசிக்கணும்னு நினைக்கிறேன், என்னுடைய சூழல் என்ன செய்ய மாட்டேங்குது? ஒத்துழைப்பது இல்லை. என்னுடைய பிரச்சனைகள் எனக்கு சோர்வை கொடுக்கிறது, என்னால் விசுவாசிக்க முடியவில்லை. இந்த விசுவாசம் பெருக நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, பவுல் இந்த வசனத்துல கிருபையை சொல்லல, அவர் எதை சொல்லியிருக்கிறார் தெரியுமா? விசுவாசத்தை. கிருபையும் அவருடையதுதான். அவரை ஏற்றுக்கொள்வதற்கு, அவரை நம்புவதற்கு அவர் கொடுத்த விசுவாசமும் யாருடையதுதான்? அவருடையதுதான். இது இரண்டுமே தேவனுடைய பரிசு. அடுத்த வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும், வாசிக்கலாம். 9. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. யாருமே என்ன செய்ய முடியாது? பெருமை பாராட்ட முடியாது. இதை நான் சம்பாதித்து இந்த கிருபையை பெற்றுக்கொண்டேன், நான் இதெல்லாம் செஞ்சு இந்த விசுவாசத்தை நான் பெற்றுக்கொண்டேன் சொல்லி யாருமே என்ன செய்ய முடியாதா? பெருமை பாராட்ட முடியாது. ரெண்டுமே யாருடையதுதான்? தேவனுடையது. இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் நம்முடைய விசுவாசம் அல்ல, அது யாரோட விசுவாசம்? தேவனுடைய விசுவாசம். நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போதே இந்த தேவ விசுவாசத்தையும் உள்ள என்ன செஞ்சுக்கிட்டீங்க? பெற்றுக்கொண்டீங்க. ஒரு மறுபடியும் பிறந்த விசுவாசி, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருவர், என்கிட்ட விசுவாசம் இல்லைன்னு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. விசுவாசம் இருக்குது, ஆனா சத்தியத்தை அறிந்து கொள்ளாததினால் அந்த விசுவாசம் வெளிப்படாமல் இருக்கிறது. சத்தியத்தை புரிந்து கொள்ளாததுனால, இன்னைக்கு நம்ம பார்க்கிற வசனம் அதுதான். அதை புரிந்து கொள்ளாததுனால, அதை அங்கீகரித்து நீங்க ஏற்றுக்கொள்ளாததுனால அந்த நன்மை பயன் தராமல் இருக்கிறது. அது பலன் கொடுக்காமல் உங்களுக்கு என்ன செய்து இருக்குது? தேவன் கொடுக்காமல் இல்லை. விசுவாசம் பிரச்சனை இல்லை. நீங்க சொல்லலாம், எத்தனையோ சத்தியங்கள் இருக்குது, இந்த விசுவாசத்துல என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, விசுவாசம்தான் கிருபைக்குள்ள நம்மள என்ன செய்கிறது? கூட்டி செல்லுகிறது. நம்ம பார்க்கிறோம், கிருபையினாலே எதை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோமா? விசுவாசத்தை கொண்டு. அந்த விசுவாசம் இல்ல அப்படின்னு சொன்னா, அதை விசுவாசிக்க முடியலன்னு சொன்னா, கிருபைக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியாது? போக முடியாது. உங்களுக்கு புரிகிறதற்காக நான் இந்த உதாரணத்தை சொல்றேன். இந்த ரூம்ல நம்ம உட்கார்ந்துருக்கிறதுக்கு பேர் என்னது? கிருபை. இந்த கிருபைக்குள்ள வர்றதுக்கு என்ன செஞ்சுட்டு வரணும்? கதவை திறந்துட்டு உள்ள வரணும். இதுதான் விசுவாசம். இந்த ரூமையும் அவர் நமக்கு கொடுத்துட்டாரு, திறக்கக்கூடிய கதவையும் அவர் நமக்கு என்ன செஞ்சுட்டாரு? தந்துட்டாரு. ரெண்டுமே நம்மளோடது இல்ல, யாருடையது? அவருடையது தான்.
உங்களுக்கு தேவையான விடுதலையையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் வாழ்வையும் அவருடைய அன்பையும் அந்த ரட்சிப்புக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு பெயர் தான் என்னது? கிருபை. அதை திறந்து உள்ள போகக்கூடிய அந்த அனுபவத்துக்கு பெயர் தான் என்னது? விசுவாசம். இந்த விசுவாசத்தையும் அவர் நமக்கு என்ன செஞ்சிட்டாரா? கொடுத்து விட்டார். இதை அறிந்து கொண்டு அதை அங்கீகரித்து கொள்ளுவது, ஏற்றுக்கொள்றது யார் கையில இருக்குது? நம்ம கையில இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த மொழிபெயர்ப்பை நான் மறுபடி வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்கு உள்ள ஒவ்வொரு நன்மையையும், ஒரு நன்மை ரெண்டு நன்மை இல்லை, ஒவ்வொரு நன்மையையும், எந்த நன்மையை நீங்க அங்கீகரித்து ஏற்றுக்கொள்றீங்களோ அந்த இடத்துல விசுவாசம் உங்களுக்கு எப்படி செயல்படும்? பலனுள்ளதாக செயல்படும். நீங்க ஏற்றுக்கொள்ளாத நன்மை, நீங்க அங்கீகரிக்காத நன்மை அது வெளிப்படாது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல உங்க விசுவாசத்தை நீங்க செயல்படுத்தல. அந்த இடத்துல நீங்க ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உங்க விசுவாசம் என்ன செய்யுமா? செயல்படும். உங்களுக்கு இன்னும் புரியும்படி நான் சொல்லலாம். நான் அன்றைக்கு ஜெபிச்சேன், பலனை பார்த்தேன். நான் இன்னொரு நாள் நான் ஜெபிச்சிருக்கிறேன், பலனை பார்த்தேன். இந்த பிரச்சனையில மட்டும் ஏன் என்னால பார்க்க முடியறதில்ல? இதுல ஏன் எனக்கு இன்னும் பலன் வெளிப்படல? இதுல ஏன் நான் இன்னும் விடுதலையை பார்க்கல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி இருக்குமானால் அந்த இடத்துல அந்த சத்தியத்தை, அந்த கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்கிற அந்த நன்மையை நீங்க அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் போது, அதை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது உங்க விசுவாசம் பலனளிக்க கூடியதாக மாறும். அதாவது இது ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா எஃபெக்டிவ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த விசுவாசம் அதிக பலனுள்ளதாக மாறுமா? அதிக பலனுள்ளதாக, நன்மையை தரக்கூடியதாக, ஆற்றல் உள்ளதாக, செயல்படுத்தக்கூடிய ஒரு விசுவாசம். செயல்படாத விசுவாசம் இல்லை. என்ன விசுவாசமா? செயல்படுத்தக்கூடிய ஒரு விசுவாசமாக, சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு விசுவாசமாக அந்த விசுவாசம் என்ன செய்யுமா? மாறும். நீங்க அந்த நன்மையை அறிந்து கொண்டு அதை அங்கீகரித்து கொள்றது. நீங்க அறியாமல் அங்கீகரித்து கொள்ற இடத்துக்கு என்ன செய்ய முடியாது? வர முடியாது. உங்க பேங்க் அக்கௌண்ட்ல காசு இருக்குங்கிறது தெரியாமல் உங்களால அந்த பணத்தை என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. அப்படி பணம் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சாலும் அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற முறை உங்களுக்கு என்ன செய்யணும்? தெரியணும். அப்படி இல்லை என்றால் அந்த பணம் இருப்பதினால் நமக்கு என்ன கிடையாது? பயன் கிடையாது, பிரயோஜனம் இல்லை. அது போலதான் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் நிறைய நன்மைகள் கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க அறிந்து கொண்டு உங்க சூழ்நிலைகள்ல அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் போது உங்க விசுவாசம் பெருக ஆரம்பிக்கிறது. அது பலனுள்ளதாக செயல்பட ஆரம்பிக்கிறது. இதை நம்ம அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள்ல பாதி பேர் மீனவர்கள். அவங்களுக்கு படிக்க தெரியாது. அவங்க கையில தான் இயேசு கிறிஸ்து இந்த பொறுப்பை என்ன செஞ்சார்? கொடுத்துட்டு செஞ்சார். ஏன்னா அவங்களுடைய திறமையில அவர் இந்த வேலையை என்ன செய்ய சொல்லல? செய்ய சொல்லல. அவங்களுக்குள் இருந்தவர் பெரியவராக இருந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த கிறிஸ்துவுக்குள் கொடுக்கப்பட்ட நன்மையை கொண்டு அதை சீஷர்கள் அறிந்திருந்தனர், அப்போஸ்தலர்கள் அறிந்திருந்தனர். யோவான், பேதுரு ஆலயத்துக்கு போறாங்க. போகும்போது தாயின் வயிற்றிலேயே நடக்கக்கூடிய இயல்பு இல்லாத ஒரு மனிதர், சிறுவன்லாம் சொல்லப்படல, மனிதர், அந்த இடத்துல ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்கிறார். இந்த பேதுருவும் யோவானும் ஏதாவது கொடுப்பாங்களான்னு சொல்லி பிச்சை கேட்டு அவங்க முகத்தை அவர் பார்க்கிறார். நீங்களும் நானும் அந்த இடத்த கடந்து போனா நமக்கு என்ன தோணும்? கையில காசு வச்சிருந்தா என்ன செய்வோம்? கொடுப்போம். இல்லை என்றால் கையில காசு இல்லை, பாவம், நடக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு என்ன செய்வோம்? போவோம், இல்லையா? ஆனா அங்க பேதுரு சொல்றாரு, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். என் கையில பொண்ணும் இல்ல, வெள்ளியும் இல்ல, என்கிட்ட என்ன இருக்குதோ அதை நான் தரேன். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ என்ன செய்ய? எழுந்து நட.
ஒரு நடக்க முடியாத மனிதனை, பிறந்ததிலிருந்தே நடக்கக்கூடிய இயல்பு இல்லாத ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது நம்முடைய உணர்வுகள் நமக்கு என்ன சொல்லும்? பாவம், நடக்க முடியல. ஏன்னா நம்முடைய கண்கள் அதை என்ன செய்யும்? பார்க்கும். கண்கள் அதை பார்க்கும் பொழுது ஒரு தகவல் நம்முடைய சிந்தனைக்கு கடத்தப்படும். நம்முடைய உணர்வுகள் நடக்க முடியாது என்ற ஒரு உண்மையை நம்ம சிந்தனைக்கு அது என்ன செய்யும்? கொடுக்கும். பேதுரு அதை பார்த்திருப்பாரா? பார்த்திருப்பாரு. அவருடைய சிந்தனைக்கு நடக்க முடியாத இயல்புடையவர்ங்கிறது தெரிஞ்சுதா? தெரிந்தது. அவருடைய உணர்ச்சிகள் அதை சொல்லி இருக்கும். ஆனா அவர் உணர்ச்சிக்கு அங்க இடம் கொடுக்கல. அவருக்குள்ள கிறிஸ்துவுக்குள் கொடுக்கப்பட்ட நன்மையை அவர் அதை அறிந்திருந்தார். அதை அங்கீகரித்து அவர் என்ன செஞ்சாரு? ஏற்றுக்கொண்டார். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிதானவைகளை செய்வான். இது அவர் அந்த சூழ்நிலையில ஏற்றுக்கொள்றாரு. இது தனிப்பட்ட இடத்துல ஒரு அறைக்குள்ள நடந்தது இல்லை, பொது வெளியில் நடக்குது, பப்ளிக்கா நடக்குது. இந்த இடத்துல நடக்க முடியல என்றால் என்னை என்ன சொல்லுவாங்களோன்னு சொல்லி அவர் என்ன செய்யல? நினைக்கல. ஏன்னா அதை அவர் அறிந்து அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த விசுவாசம் வல்லமையாக அங்கு செயல்படுகிறது. பொறுப்பு யாருடையது? தேவனுடையது. அந்த கால்கள், அந்த எலும்புகளும் அந்த தசை நார்களும் நடக்கக்கூடிய இயல்பே கிடையாது. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் என்ன செய்தாரு? கால் தான் சரியில்லையே அப்படின்னு கேள்வி கேட்கல. எனக்கு நடக்க முடியாதே, உனக்கு தெரியாதான்னு கேட்கல. என் கால் நேராகட்டும், நான் நடக்கிறேன்னு அது என்ன செய்யல? அவரு சொல்லல. உடனே பேதுரு கையை பிடிச்சிட்டு எழுகிறார். இதுதான் விசுவாசம். ஜெபிக்கிறவங்களுக்கும் விசுவாசம் தேவை, பெற்றுக்கொள்றவங்களுக்கும் விசுவாசம் தேவை. எழுந்த உடனே அந்த கால்கள் பலன் கொண்டது, வசனம் சொல்லுது. அவர் எழுந்து நின்று துள்ளி குதித்து நடந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு விசுவாசிக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பேதுரு அறிந்திருந்தார். அறிந்திருக்கிறது மாத்திரம் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய விசுவாசம் என்ன செய்ய ஆரம்பிக்குது? செயல்பட ஆரம்பிக்குது. இதே போலதான் அவ்வளவு அதிகமான ஒரு நன்மைகள். இந்த ரட்சிப்புக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிந்திருந்தால் கட்டுகளோடு என்ன செய்ய மாட்டோம்? இருக்க மாட்டோம். நீங்க உங்க கையில விலை உயர்ந்ததா எதை வைத்திருக்கிறீர்களோ, இல்ல உங்க சிந்தனையில நீங்க விலை உயர்ந்ததா எதை பார்க்குறீங்களோ, அதை காட்டிலும் விலை உயர்ந்த பொக்கிஷம் ரட்சிப்பு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த ரட்சிப்புல உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. உங்களையும் என்னையும் படைத்தவர் அந்த ஆவியில என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வாசம் செய்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்தவர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்துல இல்ல, எங்க? நமக்குள் இருக்கிறார். இதை நீங்க அறிந்து அங்கீகரித்து கொண்டால் அந்த வல்லமையை உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இந்த வசனத்தோட அர்த்தம் அதுதான். உங்க விசுவாசம் அப்பதான் அது என்ன செய்யும்? பலனுள்ளதாக செயல்படும். இன்னைக்கு ஒரு சில நன்மைகள், கிறிஸ்துவுக்குள்ள என்ன நன்மைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நம்ம எப்படி அங்கீகரித்து கொள்ளணும், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல தெய்வ சாயல் வாசிக்கலாம். 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அழிவுள்ள வித்தினாலே அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உலகத்துல உள்ள வித்தினாலே அல்ல. உலகத்துல உள்ள விதையில் என்ன இருக்கும்? குறை இருக்கும். அதுல ஒருவேளை ஜீவன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம இந்த உலகத்திலிருந்து உள்ள வித்துல இல்ல, குறையாக உள்ள வித்துல இருந்து இல்ல,
என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அழியாததும் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிறதுமான தேவ வசனமான அழிவில்லாத வித்தினாலே ஜீவன் உள்ளதுமான. இந்த ஜீவன் வெறும் ஜீவன் கிடையாது, தேவ ஜீவன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூரணப்பட வந்தேன். இந்த பரிபூரணம்ங்கிறது தேவனுடைய ஜீவன். மரணத்தில் இருந்த நமக்கு அவருடைய வாழ்வை கொடுக்க இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா? வந்தார். அந்த அவருடைய வாழ்வு அடங்கிய அந்த வித்துனாலே நம்ம மறுபடியும் என்ன செஞ்சிருக்கிறோம்? பிறந்திருக்கிறோம். நம்ம தோட்டத்துல நம்ம வீட்டுல என்ன விதை போடுறோமோ அந்த செடி அந்த மரம் என்ன செய்யும்? முளைக்கும் இல்லையா? கத்திரிக்காய் விதைய போட்டுட்டு தக்காளியை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? எதிர்பார்க்க மாட்டோம். என்ன போடுறோமோ அது என்ன செய்யும்? வரும். தேவ வித்தினால் நாம மறுபடியும் பிறந்திருந்தால் அந்த ஆவி எந்த இயல்பை பெற்றிருக்கும்? நம்ம பிறந்திருக்கிறது எப்படி பிறந்திருக்கிறோம்? தேவனுடைய வித்து. தேவனுடைய வித்தினால் நம்ம பிறந்திருந்தோம்னு சொன்னா அந்த ஆவி எந்த இயல்பை பெற்றிருக்கும்? தேவ இயல்பை பெற்றிருக்கும். இந்த உலகத்துல அழிவுள்ள ஒரு சரீரத்துல தேவ இயல்பை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய வாழ்வு, அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய சாயலை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இத நீங்க அறிந்து கொண்டு அங்கீகரித்து கொள்ளணும். தேவ சாயலை பெற்றிருந்தோம்னா இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழணும்? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தார். அவர் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்ந்தார்? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:38. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் எப்படி இருந்தாரா? நன்மை செய்கிறவராக இந்த உலகத்தில் இருந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் என்ன செஞ்சாரா? குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்தார். இந்த பூமியில் அவர் இருக்கும்போது நன்மை செய்கிறவராக, விடுதலை கொடுக்கிறவராக, சுகம் அளிக்கிறவராக, சமாதானத்தை கொடுக்கிறவராக, மன்னிக்கிறவராக, காயங்களை கட்டுகிறவராக, மரித்தோரை உயிர்த்தெழச் செய்கிறவராக அவர் என்ன செஞ்சாரா? இருந்தார். இதே சாயல்ல தான் நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம எந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம்? இந்த உலகத்துக்கு எப்படி வந்தாரா? ஒளியாக வந்தார். இருள் நிறைஞ்ச உலகத்துக்கு அவர் எப்படி வந்தாரா? ஒளியாக வந்தார். உங்களுடைய ஆவியும் என்னுடைய ஆவியும் இந்த ஒளியின் இயல்பை பெற்றிருக்கிறது. அதில் இருள் எவ்வளவேனும் இல்லை. அந்த இடத்துல இருள் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. இந்த இயல்பை நாம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இருந்த இடத்துல என்ன கிடையாது? இருள் கிடையாது. அவர் தொட்ட யாவரும் என்ன செஞ்சாங்களா? சொஸ்தமானார்கள். ஒவ்வொருவரையும் தேடி தேடி போய் சுகம் கொடுக்கிறவராக, விடுதலை கொடுக்கிறவராக, சமாதானம் கொடுக்கிறவராக, அவங்களை ஆற்றி தேற்றுகிறவர்களாக, அவங்க மனக்காயங்களை கட்டுகிறவராக, நன்மை செய்கிறவராக இருந்தார். அதற்காக தான் நமக்குள்ளேயும் அந்த இயல்பு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளை சுற்றி இருள் இருக்குது அப்படின்னு சொன்னா நமக்குள்ள என்ன நன்மை இருக்குங்கிறத நாம இன்னும் என்ன செய்யல? அறிந்து கொள்ளல. அந்த வெளிச்சத்தை நீங்க அறிந்து கொண்டு அதை அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொண்டாதான் வெளிச்சம் வெளியே செல்ல ஆரம்பிக்கும்.
அதை ஒரு மூடி போட்டு என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? மறைச்சு வச்சிருக்கிறோம். தேவன் இறங்கி வந்து ஒரு எழுப்புதலை கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எழுப்புதல் ஏற்கனவே உள்ள என்ன செய்யப்பட்டாச்சு? கொடுக்கப்பட்டாச்சு. அந்த எழுப்புதலை நாம தான் திறந்து இந்த வெளிச்சத்தை உலகத்துக்குள்ள என்ன செய்யணும்? அனுப்பணும். அதற்கு விசுவாசம் தேவை. அப்போஸ்தலர்களைப் போல அதை அறிந்து கொண்டு அதை அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொள்ளணும். தேவ சாயல்ல நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார், விடுதலை கொடுக்கிறவராக இருந்தார், சுகம் அளிப்பவராக இருந்தார், ஒரு இடத்துல வெளிச்சமாக அவர் இருந்தார், மன்னிக்கிறவராக இருந்தார், தயை செய்கிறவராக இருந்தார், அன்பு செய்கிறவராக இருந்தார். அதே இயல்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இது கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை. இதை உங்க சூழ்நிலையில நீங்க அங்கீகரித்து அதை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு நீங்க தந்திருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற நன்மைகளுக்காக நன்றி. நன்மைகள் ஏராளம் ஏராளம் அப்பா. இந்த பாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை தெய்வமாக பெற்ற நாங்கள் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நாங்க தேவ சாயல்ல மறுபடியும் நாங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். தேவ வித்தினால் மறுபடியும் நாங்கள் பிறக்க வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. தேவனுடைய வாழ்வு எங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ வல்லமை எங்களுக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்து எங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவனோடு நாங்கள் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை பாவங்களற கழுவி இருக்கிறது, எங்களை மீட்டெடுத்திருக்கிறது. தேவனோடு எங்களை ஒப்புரவாக்கி இருக்கிறது, எங்களை புதிய சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறது. உலகத்தை காட்டிலும், பிரச்சனைகளை காட்டிலும், சாத்தானை காட்டிலும் பெரியவர் எங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறீர். இந்த நன்மையை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் அறிந்து கொண்டு எங்க சூழ்நிலைகளை இதை அங்கீகரித்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது எங்களுடைய விசுவாசம் வல்லமையுள்ளதாக, பலனுள்ளதாக மாறுகிறது என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. உம்மை அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானமும் பெருகுகிறது என்று வசனம் சொல்லுகிறது. உம்மை அறிகிற அறிவினால் எங்களை நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காய் நன்றி. அவர்களோடு நீர் பேசியதற்காய் நன்றி அப்பா. அவங்க மாற வேண்டிய இடங்களை நீர் சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நீங்க எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. பூமியில் நான் எதை கட்டுகிறேனோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூமியில் நான் எதை கட்டவிழ்க்கிறேனோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரது சரீரம் வாழ்விலும் உள்ள பாவ சாப கட்டுகளை, நோயின் பிடியினால் எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ எல்லா கட்டுகளையும் கொடுக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரது சரீரத்திலையும் வாழ்க்கையிலே நான் கட்டவிழ்க்கிறேன். தெய்வ வாழ்வு, தெய்வ சமாதானம், தெய்வ சுகம், தெய்வ ஆசீர்வாதம் ஒவ்வொருவரது சிந்தனையையும் சரீரத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஆளுகை செய்ய கடவுது. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.